உலகத்துல வந்து கோழி வகை வந்து என்னையா பாருங்க. ஆமா. எவ்வளவு இதுல சிக்கன் குனியான் தான் வந்திருக்கு, மட்டன் குனியான் வந்திருக்கா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு டான்ஸரை போய் டேய் கோழின்னு சொல்லுவோமா, டேய் ஆடு, அப்பதான் ஆட முடியும். ஏய் வாய முன் ஏந்து போட. நல்லா நீங்க அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். டேய் கோழி கோழி நான் சொல்லுவோம். எதிர்கட்சிகளின் சூழ்ச்சிடாது. இந்த டயலாக் கூட எங்கள் கட்சிக்காரர்கள் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஒத்தை கொத்த வச்சுக்கலாமா? பேசுங்க, சொல்லுங்க. கோழி பத்தி ஒரு 5 கவிதை சொல்லு. பாவா சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு பாவா. சரி, கோழியை பத்தி பேசணும் அவ்வளவுதானா? கோழினா விராட் கோலி அவர் 50 அடிச்சார், அதெல்லாம் கோழியின் சொல்லுங்க. இனம் டைனோசரில் இருந்து பிறந்து வந்த ஒரு இனம். எப்போதுமே வந்து பார்த்தோன்னா அடங்காத மனைவி அப்படின்னு சொல்லி தான் சில பேர் ஃபேமஸ் ஆவாங்க. ஆனா பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அடங்கின புருஷன் யாராவது ஃபேமஸ் ஆவாங்களா? அது வேற யாரும் கிடையாது, நம்மளது டிராவிட் அவர்கள். நடிக்கிறான், யாருக்குமே தெரியாது அவன் நடிக்கிறான். எனக்கு ஒரே ஒரு டவுட், எப்படி டிராவிடுக்கு மட்டும் ஃபீமேல் கோமாளிஸா போறாங்க கரெக்டா? ஏட்டியா பொறாம லைட்டா அதான் அவன் மச்சக்காரன். மனைவி சொல்லே மந்திரம், தாலி வந்தால் தந்திரம். வாயில என்ன வந்துடும்? என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு